தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சேத்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சேத்தம். இந்த பூமிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆ, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை commit your way unto the Lord. Trust also in him, he shall bring it to pass to you. உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய்? ஒப்பு கொடு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:6 வாசிக்கிறோம். உன் வழிகளிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் வாய்க்கச் செய்வார். then he shall direct your path. praise God. வசனத்தை வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய்? ஒப்பு கொடு. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி ஆர் த கிரேட் ரூயின் ஆஃப் மேன்கைண்ட். என்னால் முடியும், அது ஒரு செல்ஃப் வில் என்று சொல்வாங்க, வில் பவர். நம்ம மேல நம்முடைய திறமையில நாம நம்பிக்கை வைத்து வாழ்வது நிச்சயம் அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. the way, உன் வழியை என்பது 2 அர்த்தத்தை காட்டுகிறது. ஒன்று நாம் செய்யக்கூடிய பிரயாணம், 2வது நாம் செய்யும்படி எடுக்கிற எந்த முயற்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம செல்லக்கூடிய டிராவல்ஸ் பிரயாணங்களை காட்டுக. 2வது ஸ்தோத்திரம், இட் ரெஃபர் டு ஆல் அவர் அட்டம்ப்ஷன் டேக் டு டு. நாம செய்ய தீர்மானிக்கிற எந்த பிளானையும் காட்டுகிறது. எதுவா இருந்தாலும் உங்க யோசனையையும் நீங்க செய்ய நினைத்திருக்கிற எண்ணங்களையும் உங்க வழியையும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்கள். எலியேசர் என்ற ஒரு மனிதன் ஆபிரகாமின் மகனுக்கு மனைவியை தேடுவதற்கு ஒரு நீண்ட பிரயாணம் செய்தான். அந்த பிரயாணத்தை ஆபிரகாம் ஜெபம் பண்ணி, என் ஆண்டவர் உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி செல்வார் என்று சொல்லி, அறியாத தேசத்துக்கு தெரியாத இடத்துக்கு எலியேசரை ஜெபம் பண்ணி என்ன செய்தார்? அனுப்பினார். அந்த வே, அந்த டிராவல், அந்த முயற்சி, இட் வாஸ் கமிட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். பைபிள் சொல்லிருக்கு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர். ஆதியாகமம் 24:48 வாசிக்கிறோம், the Lord guided him in the right way to find out God's appointed right life partner for his master son Isaac. தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு சரியான துணையை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட துணையை கண்டுபிடிக்கும்படிக்கு
என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே ஆபிரகாம் ஜெபித்து ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அந்த எலியேசரை சரியான பாதையில் நடத்துகிறார். அங்க போய் நிற்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ண போது ரெபேக்கா வர்றா, வீட்டுக்கு போகிறான். அங்க போய் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுகிறான். எல்லா காரியமும் அப்படியே செட் பண்ணி வைத்தது போல, ப்ரீ பிளானாக எல்லாமே செய்து அரேஞ்ச் பண்ணி வைத்தது போல, எவ்ரிதிங் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அற்புதமாய் நடக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. God made his way successful or prosperous. பொதுவாக நாம ஒரு நீண்ட பிரயாணம் செய்யும் போது ஒரு கருத்தாக ஜெபம் பண்ணுவோம். ஷார்ட் டிராவல், கொஞ்சம் பக்கத்தில் தானே போகிறோம். அவசரத்து நிமித்தம் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, சின்ன வேலை இருந்தாலும் சரி, அதுக்காக சரியா ஜெபம் பண்ணுவதில்லை. இன்றைக்கு பிரயாணங்கள் என்பது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஒன்றாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ட்ரங்க் டிரைவிங், ஸோ மோர் வெஹிக்கிள்ஸ், ரோடு பிரச்சனை, பல சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிரயாணங்களும் ரொம்ப கடினமானதாக மாறிவிட்டது. நீங்க ஜஸ்ட் எந்த பிரயாணத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய தலையின் மேல் விட்டுவிட்டால் ஆண்டவர் அந்த பிரயாணத்தில், எப்பொழுதுமே ஒரு வசனம் உண்டு, அவரிடத்தில் ஒப்புவித்ததை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்புவித்ததை, if you commit one thing in the hands of God, he take the responsibility of it. அதனுடைய பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்கிறார். நாம் அவசரத்தின் நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் ஸ்தோத்திரம் அந்த அர்ப்பணத்தை, இதுக்கெல்லாம் எனக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியுமே, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே என்று நினைத்து நாம ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நம்ம இருக்கக்கூடிய அறிவை சார்ந்து, நமக்கு இருக்கிற அனுபவத்தை சார்ந்து நாமவே செல்ஃப் முயற்சியில் இறங்கி விடுகிறோம். பின்பு சிக்கல் வரும்போதுதான் ஐயோ நாம தவறிவிட்டோம் என்று நாம எல்லாருமே உணர்கிறோம். நாம உண்மையாய் நாம செய்ய போகக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய எந்த பிரயாணமா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிடம் வரிப்பார், ரொம்ப நீளம். 5 நிமிடம் என்னால அந்த நேரத்தில் கட்டிடத்தில் ஜெபம் பண்ண முடியாது என்று நினைத்து நாம் அவசரப்பட்டோம் என்றால் அதனுடைய விளைவு அப்படி இருக்கும் என்று சொல்லல, அப்படி தவறு. நாம் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் நம்ம பிரயாணத்தில் நம்மை காக்கக்கூடிய பொறுப்பை அவர் எடுப்பார். உன் வழிகளில் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகினால இந்த வார்த்தை எழுதின தாவீதை ஆண்டவர் அவன் பாதைகளில் எல்லாம் கர்த்தர் அவனை எப்படி என்ன செய்தாரு? காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.